தம்பிங்களா, பிசினஸ்ல நான் ஜெயிப்பனா தோப்பனா எப்படி நான் வந்து ஒரு 3-6 மாசத்துல கண்டுபிடிக்கிறது அல்லது முன்னாடியே கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் அப்படிங்கிறது வியாபாரம்ங்கிறதுக்கு வேற மாதிரியான மைண்ட் செட்டு, வேற மாதிரியான உடல் உழைப்பு முறை, ரிஸ்க் டேக்கிங், பணத்தை செலவு பண்றது, இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் என்டையர்லி வேற வேற மாதிரி இருக்கு. இப்போ ஜாப்ல இருக்கிறவங்க மேக்சிமம் பீப்புள் ஜாப் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் ஜாப் சூஸ் பண்றாங்கன்னா, ஒரு சேஃப் பெட்டு. நம்ம மனுஷன் எப்பவுமே வந்து ஒரு சேஃப்டி, செக்யூரிட்டி அப்படிதான் இருக்கணும். ஒரு கம்ஃபர்ட், ஒரு 8 மணி நேரம் டைம் கொடுத்தனா அவனுக்கு இவ்வளவு பணம் வருதா போதும், அப்படியே 30 வருஷம் 40 வருஷம் தொலைச்சிட்டு போயிடுவாங்க. மெஜாரிட்டி பீப்புள் 80-90% அப்படிதான். ஒரு 10% பேர் வந்து ரியலா பிசினஸ்ல வந்து நம்ம ஜெயிக்கணும்னு எஃபர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 10% பேர் ட்ரை பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து ட்ரை பண்றேனா ஜெயிப்பனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் பாருங்க. நான் பார்த்த வரைக்கும், ஏன்னா நான் வந்து பிசினஸ் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பிசினஸ் 5 வருஷமா பண்ணி டாப் 1%ல ரீச் ஆயிருக்கு. ஸோ நான் பீப்புளை பார்க்கும்போது ஒரு சேஃபர் ஜோன்லயே பிசினஸ் பண்ண பாக்குறாங்க. ஃபுல் டைமா நான் ஒரு வேலை வச்சுக்கிறேன் சேஃப்டி செக்யூரிட்டிக்கு, பார்ட் டைம்ல நான் ஒன்று பிசினஸ் ட்ரை பண்றேன் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டு யூஸ்வலா இருக்கிற ரொட்டீன்லயே அவங்க பண்ணுவாங்க. டைம் கொடுக்க மாட்டாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க, கத்துக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னா, அந்த செல்ஃப் கான்பிடென்ட் இருக்காது அவங்க மேல அவங்களுக்கு. இப்ப எங்க பிசினஸ் நேச்சர் எடுத்துக்கோங்களேன். இப்ப என்ன நம்பி நிறைய பேர் சேர்றது, அல்லது அவங்க யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்கல்ல, இன்வைட் பண்ணி வாங்க நம்ம இந்த பிசினஸ் பண்ணலாம், அவங்கள நம்பி சேர்றது. அந்த மாதிரிலாம் ஜெயிக்க முடியாது. இங்க வந்து நீங்க முழுசா உங்களை நம்பணும். உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா? உங்க மனசு என்ன சொல்லுது? தனிமையில நீங்க இருக்கும்போது என்ன யோசிக்கிறீங்க? உங்க மனசு என்ன சொல்லுது? ரிஸ்க் எடுக்கலாம்னு தோணுதா? நீங்க ஏதாவது ரிஸ்க் எடுக்காம நான் எப்படி ஜெயிக்கிறது, ஒரு சேஃபர் பெட்ல நான் எப்படி ஜெயிக்கிறது, அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. நிறைய உழைப்பு போடாம கம்மியா உழைப்பு போட்டு நான் எப்படி ஜெயிக்கிறது? பிசினஸ் எல்லாம் வந்தீங்கன்னா தரமட்ட ரேஞ்சுக்கு இறங்கி ஒர்க் பண்ணணும். உழைப்பு தான். இன்னைக்கு இளையராஜா நம்ம பெருசா வந்துட்டு நம்ம பாக்குறோம். 1000 படங்களுக்கு மேல வந்து மியூசிக் போட்டா, அதெல்லாம் வந்து வாலி ஒரு பேட்டியில சொல்றாரு, அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு வேர்வை, புதிய புதிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் கத்துக்கிட்டாரு. இந்த டெடிகேஷனு அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. ஸோ நம்ம கிட்ட அதெல்லாம் இருக்குதா, இல்ல சும்மா கடமையா இளவேன்னு பண்ணிட்டு இருக்கிறோமா, ஏதோ ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கறத செக் பண்ணுங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும்.